காரை வாங்கி வச்சிருக்கீங்க, பேங்க்ல வீட்டுல பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, என் நிலத்தை வாங்கி போடுவீங்க, அடுத்த தலைமுறைக்கு கல்வியை முதன்மையா கொடுக்குறீங்க. ஆனால் விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு யாராவது ஒருத்தர் சிந்திக்கிறோமா? நம்ம பிள்ளை ஏதாவது பிள்ளை அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பங்களிப்புல இந்த விவசாயத்துறை, நம்மளது இடம், நம்மளுக்கு காடு, நம்முடைய உழவு இதில் தொடர்பு இருக்கணும், அவன் தொடர்போடு இதில் இருக்கணும் யாருமே சிந்திக்கிறதே இல்லை. ஐயா நீங்க படிங்கயா, நீங்க ஊதியம் வாங்க, வெளிநாடு போங்க. ஆனாலும் நமது பிள்ளைகளுக்கு நம்ம வெளிநாட்டிலேயே வேலை பார்த்தா கூட, கலெக்டரே ஆனா கூட, மருத்துவரே ஆனா கூட, நமது இருக்கிற நிலத்தோடு அவனுக்கு சிறு தொடர்பு இருக்கணும். நாம் வச்சிருக்கிற நிலத்தில் இருக்கிற விவசாயத்தோடு அவனுக்கு சிறு தொடர்பு இருக்கணும். நான் வைக்கிற ஆடு மாடுகளுக்கு, நம்மளுடைய பண்ணைகளுக்கு கொஞ்சமே தொடர்பு இருக்கணும்னு நினைங்க. முற்றுமுழுதாக அதிலிருந்து வெளியேறுவது என்பது ஒரு விவசாயம் நடந்தா அவருக்கு தானே அப்படின்னு பார்க்காதாங்க. அது நமக்கும் நாளைக்கு நடக்கும். இந்த உழவு செய்கிறவர்களை, வேளாண் செய்கிறவர்களை அரசு ஊழியர்களாக அங்கீகரிப்பார். ஏன் எல்லா தொழிலும் அரசு தொழிலா இருக்கும்போது வேளாண்மை மட்டும் அரசு தொழிலா இருக்கக்கூடாது? உயர்ந்த தொழிலுங்க. அவன் அரசு தொழிலா ஆக்கலாம் விட்டாலும் பரவாயில்ல. ஆனால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் இன்று வரை பாருங்க, இயற்கையின் பேரழிவில் முதல் சிக்குவது விவசாயம். ஒரு ஆட்சியர் வேலை ஆகிறவங்க 60,000 70,000 சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்கு இலவசம். சரி, ஆனா அதே பஸ்ல நம்ம பெண்கள், நம்ம விவசாய பெண்கள் வந்து ஏறவங்க கையில பூ வச்சிருந்தா அவங்களுக்கு ஃப்ரீ பூவுக்கு டிக்கெட். ஆசிரியரா போற பெண்மக்கள் மாத சம்பளம் வாங்குறாங்க, மாத சம்பளம் வாங்குற டீச்சர் வாத்தியாரே வந்து இலவசமா போய்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம வந்து 10 ரூபா கொடுத்தா தான் பூவை கொண்டு போனது எவ்வளவு ஒரு அவமானமா இருக்கு. இது எவ்வளவு ஒரு விவசாயம்னாலே, வேளாண்மைனாலே அது என்னமோ ஒரு கேளிக்கையா, நையாண்டியா, நக்கலா, அருவருக்கத்தக்க ஒரு கேவலமா பார்க்கக்கூடிய சமூகத்தில் நம்ம வளர்ந்துட்டோமோ ஒரு கேள்வி வருது. அதை மாத்திக்கொள்ளணும். அது அரசு முதலாவது பாதிக்கப்படுவது உழவரும் விவசாயமும் வேளாண்மை தான் பாதிக்கப்படும். மழையா அதுல முதன்மையான பாதிக்காருன்னு பாருங்க, வேளாண்மை, கத்திரிக்காய், தக்காளி, நெல் பாதிக்கும். வெயில் அடிக்கா அதே தக்காளி, கத்திரிக்காய் விவசாயி பாதிக்கப்படுவான். மழை இருக்காது, தண்ணி இருக்காது. அதே இயற்கை சீற்றம் எதுவென்றாலும் பாதிக்கப்படுவது வேளாண்மை, வேளாண் துறை சார்ந்த விவசாயிகள். இதுல இருந்து வரதான் உங்களுடைய வளர்ச்சி, இதுல இருந்து வரதான் உங்களுடைய ஆங்கிலம், இதுல இருந்து வரதான் உங்களுடைய மருத்துவம், உங்களுடைய வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி எல்லாமே. ஆனால் இதை அழித்து விட்டு நீங்கள் எத்தனை பெரிய இடத்துக்கு விஞ்ஞான வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி போனா கூட ஒரு கட்டத்தில் திரும்ப வந்து பாக்குற பொழுது தரிசாக இருக்கும். நீ என்னது கொடுமை, அந்த பூவை தலையில வச்சு நட்டிக்க கிடையாது, கையில வச்சு நட்டிக்க. இது ஒரு சிக்கல் இருக்கு, யாரும் பேசப்படாத சிக்கல். அரசு உறுதிக்கும் விவசாயிகளை மதிக்கல, வேளாண் பொருட்களை மதிக்கல, வேளாண் பொருட்களை உதாசீனப்படுத்துறது, புறந்தல்றது ஒரு புறம். ஆனால் விவசாய பெருமுடி மக்களே தனக்குள்ள வந்து அந்த உழவு சம்பந்தமான தொடர்பு நிறுவனம். ஒரு எடுத்துக்காட்டு, விவசாயிகளுக்கு அறிவு இல்லாம இருக்கு, ஒரு பஸ்ல இருக்கு, கூட்டம் இருக்கு, அதுக்கு மூட போட்டா இடைஞ்சல்களுக்கு தெரியும். எந்த வண்டியில இடைஞ்சல் இல்லாம இருக்கு அதான போட போறோம். ஒரு பூவை கொண்டு போனோம், அதுக்கு தாராளமா கொண்டு போறோம், அதுக்கு இடைஞ்சல் கூட அரிசி கொண்டு போறோம். ஒரு உழவருக்கோ, விவசாயிக்கோ, வேளாண் துறைக்கோ அரசை தாண்டி சக உழவர்கள், சக விவசாயிகள் தான் சார்ந்த தொழிலை நமது உறவுகளுக்கு வந்து பகிர்ந்தளிப்பதில், பங்கீடு செய்வதில், கூட்டு முயற்சிகள் இருப்பதை நாம் உறுதி செய்யும். ஏன்னா உணவு தயார் பண்ற, வேளாண் குடிமக்கள் உற்பத்தி செய்கிற விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு இந்த மாதிரியான போக்குவரத்து நெருக்கடி இருக்காது. போக்குவரத்து கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கிறவங்க, இந்த மித்த படித்தவங்க எல்லாம் நீங்கள் வேளாண்மையை, வேளாண் துறை எப்படி பாக்குறீங்க? உங்க வீட்டுல இருந்தா வந்திருப்பாங்க, நீங்க கரெக்டா இருப்பீங்க. ஆனா உங்க அப்பா அங்க பூ எடுத்துட்டு இருப்பாரு, உங்க அண்ணன் தம்பி இல்ல சித்தப்பா பெரிய வேளாண் துறையில இருப்பான், இல்ல அக்கா தங்கச்சி ஒண்ணு விட்டு அக்கா தங்கச்சி யாராவது வேளாண் துறையில இருப்பாங்க. ஒரு பேருந்துல பூ கொண்டு போனா அந்த இருக்கிற நடத்துனருடைய போக்கு என்ன இருக்கு தெரியுமா? ஏன் நீ இப்போ நடத்துனர் அரசு துறையாவே இரு, அந்த பூ கொண்டு போறவங்கள ரொம்ப ஏளனமா பாக்குறது. இதுக்கு லக்கேஜ் கையில தான் இருக்கும், அதுக்கு லக்கேஜ் வாங்குவாங்க. அதுல 100 கூட இருக்காது, அங்க போய் கூட்டா இருக்காது. ஆனால் அதுக்கு லக்கேஜ் 20 ரூபா போகும். இவ்வளவு உழவு சார்ந்த இந்த விவசாயத்தை அரசு மதிப்பீடு செய்து அங்கீகரித்து ஒரு அரசு துறையாக அறிவிக்கிறது. ஒவ்வொரு உழவரும், ஒவ்வொரு வேளாண்மையும், ஒவ்வொரு விவசாயியும் அரசு ஊழியர். அவர் வேளாண் குடியில பிறந்தவங்க தானே, நீங்க சாப்பிடுறவங்க தானே, அந்த குடும்பத்துல பிறந்திருப்போம், குடும்பத்துக்காக தான் அவனா இருக்கும். இவ்வளவு பூ கொண்டு போகும்போது நீங்க 1 டிக்கெட் வாங்கினா எப்படி? அவன் நாம வந்து கட்டதை நம்மளோட வைத்து வந்தது அறிவிட்ட முட்டாள்தனமானது அப்படின்னு பதிவு. ஐயா சொல்றாரு, ஏகப்பட்ட கொலகாரனும் கொள்ளக்காரனும் முடிச்சு வைக்கி முள்ள மாதிரி பேர் ஏற்ற நீ ஒரு உணவு முறை, ஒரு நெல் அரிசி ஏற்ற முடியும், அரிசி கொண்டு போனா அதுக்கு டிக்கெட். ஒரு அவசரமா வரும்போது ஒரு மூட அரிசி, ஒரு நெல் பருத்தியை போட்டாலோ அல்லது பூவை போட்டாலோ ஏத்துறது இல்லை. பூ விவசாயி இருக்கிறாரு, இல்லை என்றால் ஒரு கருப்பு விவசாயி இருக்கிறாரு, இல்லை என்றால் ஒரு வாழை கூட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த நான் அடைந்த பலனை, அந்த கொள்முதலை, அந்த வளர்ச்சியை பக்கத்தில் இருக்கிற ஆர்வமிக்கவர்களுக்கு நம்ம கடத்தணும். அப்ப வேளாண்மை சம்பந்தமா, விவசாயம் சம்பந்தமா, உழவு சம்பந்தமா ஒரு புதிய பார்வையை நாம் இப்போது இருக்கிற உறவுகள், ஒரு புதிய சமூகம் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா, நாம் வேளாண்மையை பேசுற போது, உழவு பேசுற போது, ஆடு மாடு மேய்த்தல பேசுற போது, ஆடு மாடு மேய்க்கத்தில் சொல்லலப்பா அதெல்லாம் எப்படிப்பா, என்ன விவசாயம் பார்க்க சொல்லிய, நாடு வளர்ந்துருச்சு, அவன் பசி திறக்காமலே மாத்திரையை கண்டுபிடிக்கான், நீர் குடிக்காம இருக்கிறதுக்கு தாகத்துக்கு மாத்திரையை கண்டுபிடிக்கான், நாடு வளர்ந்துருச்சு, இனிமே யாருக்கும் உணவு தேவை இருக்காது, உணவு தேவை குறைந்து எல்லாமே மருத்துவ மூலமா வந்துடும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை பேச்சளவுக்கு கொண்டு வராங்க. சரி, நம்ம ஏற்கிறோம், அவங்களுடைய கருத்தளவுக்கு ஏற்கிறோம். அப்படி ஒரு தலைமுறை உணவு தேவைக்கும், குடிநீர் தேவைக்கும் மருந்தை நம்பி மாத்திரை எடுத்துக்கொண்ட ஒரு சமூகம் ஒருவேளை இருக்குமே, ஆனால் அப்படி எடுத்துக்கொண்டால் அப்படியே வளர்கிற சமூகம், அதற்கு பின்பாக அவருடைய தேவை என்னவாக இருக்கும்? மாத்திரையை போட்டுக்கிட்டே இருக்கான், பசிக்கு மாத்திரை போட்டுதான் 3 வேளையும், தண்ணிக்கும் மாத்திரை போட்டுதான், எல்லாமே மாத்திரையை போட்டுதான். அப்படி மாத்திரையை போட்ட மனித சமூகத்திற்கு அடுத்த தேவை என்னவா இருக்கும்? ஏன்னா ஆங்கில மருத்துவத்தில் உச்சம் பெற்றுதான், அறிவியல்ல உச்சம் பெற்றுதான், விஞ்ஞானத்துல உச்சம் பெற்றுதான். அப்படி போடுற போது நெடுந்துரங்களுக்கு கண்டமுட பாய தேவை வந்துடும். அந்த சூழலில் என்னவாக முதன்மை தேவையா இருக்கும்னா, மீண்டும் அரிசியை எப்படி உற்பத்தி செய்வது,
கத்தரிக்காயை எப்படி விளைவிப்பது, கத்தரி செடி எப்படி இருக்கும் என்ற தேவை அப்போது வரும். ஏன்னா இப்போது நாம் அதை சாப்பிடும்போது மாத்திரை மீது கவனம் செலுகிற பொழுது, விஞ்ஞானத்தின் மீது கவனம் செலுத்துகிற பொழுது, விஞ்ஞானமே கோல வச்சுக்கிற நேரத்தில் மாத்திரையே முதன்மையாக போன காலத்தில் இயற்கையை நோக்கி, விவசாயத்தை நோக்கி, அரிசி பருப்பை நோக்கி, கத்தரிக்காயை நோக்கி ஒரு சமூகம் மீண்டும் இங்க திரும்பும். அப்படி ஒரு தேவை வருமா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் கட்டாயம் நடக்கும். ஏன்னா அப்போது நெல் எப்படி உருவாக்கப்படும், எப்படி விளையும், அதுக்கென்று பெரிய பெரிய படிப்பு நிறுவனங்கள்லாம் உருவாக்கப்படும். கத்திரிக்காய் எப்படி விளைவிக்கப்படும் என்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் உருவாக்கப்படும். அப்படியான ஒரு தேவை அதுதான் மனிதனுடைய வளர்ச்சி ஆயிடும். ஏன்னா அந்த வளர்ச்சியை போதுமான அளவுக்கு அழிவை ஏற்படுத்தி விட்டு மீண்டும் மனித சமூகம் இயற்கையை நோக்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு இதுதான் இப்படித்தான் வாழ முடியும், நமது முன்னோர்கள் இப்படித்தான் வாழ்ந்தாங்க அப்படின்று மீண்டும் வரக்கூடிய காலம் வரும். அதனால நாம் அதை யூகம் பண்ணி கொண்டு விழித்து கொண்டு இப்போதே அதை பேணி பாதுகாக்க துடிக்கிறோம். நாம் இதுவரைக்கும் இழந்தது நமது முன்னோர்கள் நம்ம செய்த விவசாயத்திலிருந்து உழவிலிருந்து கடைசி தலைமுறை வந்துட்டோம். அந்த உழவை செய்கிறவனும் கடைசியா போயிட்டான். இருந்த உழவு முறையும் இருந்த விவசாயமும் இருந்த விவசாயத்துடைய நுட்பமும் தொழில் கருவி எல்லாமே பார்த்த கடைசி தலைமுறை நாம தான். இனிமேல் அந்த எல்லாவற்றையும் அளித்து புதிய சமூகத்திற்கு போகும்போது அந்த சமூகம் ஒரு கட்டத்தில் திரும்பவும் நம்மளை தேடி வரும். அதற்காக பேணி பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். விவசாயத்திற்கான அடிப்படை தேவைகளை உருவாக்கணும். நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம், எங்கேயோ கண்ட விட்டு நான் தேசத்துக்கு கடந்து கடல் கடந்து அரிசி பருப்பு இங்க வருது. ஆனால் நாம் விளைவிக்கிற பொருள் இதுவரைக்கும் நம்மளுடைய ஊர்லயே நின்று அது வீணாக போகிறது, அழிஞ்சு போகிறது. அதை பாதுகாப்பாக பல இடங்களுக்கு கொண்டு போய் கடத்தி கொண்டு போகலாம், கடத்தி கொண்டு போய் மக்களுக்கு சேவை செய்யலாம். அப்படி மனித தேவை என்பது அடிப்படை வாழ்க்கையில் பல்வேறு விடயங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு இருக்க நீங்கள் பழக்கங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள், இல்லை என்றால் கலாச்சாரம், இல்லை என்றால் உடை, இல்லை என்றால் நீங்கள் பேசுகிற மொழி, இது எது ஒன்றும் மாறக்கூடும், கலக்கக்கூடும். ஆனால் உணவு என்பது எப்பேற்பட்ட காலத்திலும் உலக சமூகத்திற்கு அனைத்திற்கும் உணவு என்பது அடிப்படை தேவை. அது நிராகரிக்கவே முடியாது. நீங்க உணவு அல்லாமல் எத்தனை சத்து மாத்திரை போட்டு இயங்கினா கூட இந்த உணவை உட்கொள்கிற போது உணவை எடுக்கிற போன்ற திறன் மாத்திரைகளில் இருக்காது. அப்ப மாத்திரை தான் பிரதானம் என்று அந்த சமூகமே என்ன திரும்பும்னா திரும்ப உணவுக்கும் வேளாண்மைக்கும் தான் திரும்பும். அப்படி என்றால் வேளாண்மையை இங்குள்ள அரசு மிக மிக துச்சமாக மதிப்பதை நாம் ஏற்கவே முடியல. அதனாலதான் இந்த சமூகத்திற்கு மனித சமூகத்திற்கு முதன்மை தேவை வேளாண்மை என்கிற பட்சத்தில் தான் அதற்கான முக்கியத்துவம் எந்த அரசியல் கட்சி கொடுக்கிறது, அதை பற்றி எந்த அரசியல் கட்சி சிந்திக்கிறார்கள் பேசுகிறார்கள் என்றால் இத்தனை 60 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அது ஒன்றிய அரசோ இல்ல மத்திய தமிழ்நாடு அரசோ இல்லை என்றால் பிற மாநிலங்களிலோ என்று எவருமே விவசாயத்தையோ வேளாண்மையோ இல்லைன்னா உழவு சார்ந்த தொழிலை எதையுமே இவர்கள் நுட்பமாக ஆழமாக சிந்திப்பதில்லை, அதை பற்றி செயல்படுத்துவதில்லை. ஒருவேளை அப்படி இவர்கள் அதை உறுதியாக நுட்பமாக மிகவும் மதித்திருந்தால் இந்த உழவு செய்கிறவர்களை வேளாண் செய்கிறவர்களை அரசு ஊழியர்களாக அங்கீகரித்திருப்பார்கள். ஏன் எல்லா தொழிலும் அரசு ஊழியலா இருக்கும்போது வேளாண்மை மட்டும் அரசு ஊழியலா இருக்கக்கூடாது? உயர்ந்த தொழிலுங்க. அவன் அரசு தொழிலா ஆக்கலா விட்டாலும் பரவாயில்ல. ஆனால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் இன்று வரை பாருங்க, இயற்கையின் பேரழிவில் முதல் சிக்குவது விவசாயம் தான். ஒரு மழை வருது, ஒரு வெயில் வருது. ஆனால் இங்க இருக்கிற இந்த வளர்ந்த இந்த சமூகத்தில் வளர்ந்த நாட்டினுடைய கட்டமைப்பில் முதலாவது பாதிக்கப்படுவது உழவரும் விவசாயமும் வேளாண்மை தான் பாதிக்கப்படுது. மழையா அதுல முதன்மையான பாதிப்பு யாருன்னு பாருங்க, வேளாண்மை இல்ல கத்திரிக்காய் தக்காளி நெல் பாதிக்கப்படும். வெயில் அடிக்கா அதே தக்காளி கத்திரிக்காய் விவசாயி பாதிக்கப்படுவான். மழை இருக்காது, தண்ணி இருக்காது. அது என்ன இயற்கை சீற்றம் எதுவென்றாலும் பாதிக்கப்படுவது வேளாண் துறை சார்ந்த விவசாயிகள் தான். அதே போல சமூகத்தில் எந்த மாற்றம் வந்தாலும் எந்த ஒரு பேரழிவு வந்தாலும் அது விவசாயி தான் பாதிக்கப்படுவது. ஆனால் இதுதான் நீண்ட காலமாக மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த துறை விவசாயத்துறை உழவுத்துறை மனிதன் இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய துறை. அதுதான் முதன்மையாக பாதிக்கப்படுது. ஆனால் இங்கு இடையில் வந்த எந்த துறையும் அப்படியாக பாதிக்கப்படுவதில்லை. இப்ப இந்த மழையால் எந்த துறை எத்தனை துறை வேலை நின்று இருக்கு, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். மிஞ்சி போனா திடீர் மழையால அந்த மின்சார வாரியம் பாதிக்கப்படும். மின்சார தொழிலுக்கு அதிகமான வேலை இருக்கும். இது போல அந்த தண்ணியால் பாதிக்கப்பட்டு இருக்கும். அதே போல மயில. ஆனால் விவசாயம் என்பது உழவு என்பது வேளாண்மை என்பது எல்லாவற்றிற்கும் முதன்மையானது, எல்லாவற்றிற்கும் ஈடு கொடுக்கக்கூடியது, தேவையானது. அதுதான் முதலில் எல்லாவற்றுக்கும் பாதிக்கப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டிருந்தா இந்த அரசுடைய இந்த கட்டமைப்பில் விவசாயத்துறை அடிப்படை நிறைய மாற்ற வேண்டியிருக்குங்க. ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப மாற்ற வேண்டியிருக்கு. ஏன்னா உணவு தேவையான அடிப்படையே அதுதான். உங்களுக்கு நெல் கண்ணு முன்னால அழிஞ்சு வம்பா போகுது, தூக்கி தூர போடுறாங்க, முளைச்சிருது. இதெல்லாம் எப்படி உருவாக்க முடியும்? நமது முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த வேளாண்மை பாதுகாக்கணும். பாதுகாக்க முடியாம அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால உழவு சார்ந்த இந்த விவசாயத்தை அரசு மதிப்பீடு செய்து அங்கீகரித்து ஒரு அரசு துறையாக அறிவிக்கணும். ஒவ்வொரு உழவரும் ஒவ்வொரு வேளாண்மையும் ஒவ்வொரு விவசாயியும் அரசு ஊழியர். அவர் வைத்திருக்க நிலம் என்பது அரசு சார்ந்த நிலம், அரசு துறை என்று ஒரு கட்டமைப்பு வருகிற பொழுது இதை பேணி பாதுகாக்க முடியும். அதுக்கப்புறம் தான் இதுல இருந்து வரதான் உங்களுடைய வளர்ச்சி, இதுல இருந்து வரதான் உங்களுடைய ஆங்கிலம், இதுல இருந்து வரதான் உங்களுடைய மருத்துவம், உங்களுடைய வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி எல்லாமே.
ஆனால் இதை அழித்து விட்டு நீங்கள் எத்தனை பெரிய இடத்துக்கு விஞ்ஞான வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சிக்கு போனா கூட ஒரு கட்டத்தில் திரும்ப வந்து பார்க்கிற பொழுது இது தரிசாக இருக்கும். நீங்கள் கண்டுபிடித்த அத்தனை அறிவியலும் அத்தனை நுட்பமான தொழில் எல்லாம் நாசமாக போகும். அதனால் முதன்மையானது இந்த உழவரையும் வேளாண்மையையும் விவசாயிகளுக்குமான அங்கீகாரத்தையும் மதிப்பீடையும் ஒரு 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 அங்கீகாரத்தை அரசு துறை சார்பாக வழங்க வேண்டும் என்று மிக மிக பணிவுடன் கேட்டுக்கிறோம். அது இந்த தேர்தலில் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற வரையில் இந்த புதிய தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் இந்த கோரிக்கையை அனைத்து அரசியல் கட்சி சார்பிலும் கொண்டு போய் சேர்க்கிறோம். எல்லா கட்சிகளும் இதை பார்க்கணும். எல்லாரும் விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்க உங்களுக்கான ஒரு தேவை என்பது அடுத்த தலைமுறைகளை கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்த தலைமுறைக்கானது. நீங்க கார் வாங்கி வச்சிருக்கீங்க, பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, என் நிலத்தை வாங்கி போடுவீங்க, அடுத்த தலைமுறைக்கு கல்வியை முதன்மையா கொடுக்குறீங்க. ஆனால் விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு யாராவது ஒருத்தர் சிந்திக்கிறோமா? நம்ம பிள்ளை ஏதாவது பிள்ளை அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பங்களிப்புல இந்த விவசாயத்துறை, நம்மளது இடம், நம்மளது காடு, நம்முடைய உழவு இதில் தொடர்பு இருக்கணும், அவன் தொடர்போடு இதில் இருக்கணும்னு யாருமே சிந்திக்கிறதே இல்லை. ஐயா நீங்க படிங்கய்யா, நீங்க ஊதியம் வாங்க, வெளிநாடு போங்க. ஆனாலும் நமது பிள்ளைகளுக்கு நம்ம வெளிநாட்டிலேயே வேலை பார்த்தா கூட, கலெக்டரே ஆனா கூட, மருத்துவரே ஆனா கூட, நமது இருக்கிற நிலத்தோடு அவனுக்கு சிறு தொடர்பு இருக்கணும். நாம் வச்சிருக்கிற நிலத்தில் இருக்கிற விவசாயத்தோடு அவனுக்கு சிறு தொடர்பு இருக்கணும். நாம் வைக்கிற ஆடு மாடுகளுக்கு, நம்மளுடைய பண்ணைகளுக்கு கொஞ்சமே தொடர்பு இருக்கணும்னு நினைங்க. முற்றுமுழுதாக அதிலிருந்து வெளியேறுவது என்பது நமது முன்னோர்களை மட்டுமல்ல, இந்த மனித சமூகத்திற்கே பெரிய பேரழிவை உண்டு பண்ணும் என்பதை கருத்தில் கொண்டு வேளாண்மை என்பது முதன்மை. வேளாண்மை தான் எல்லாவற்றிற்கும் முதன்மை. அதை பேணி காக்கிற இங்க இருக்கு ஒரு உழவருக்கோ, விவசாயிக்கோ, இல்லை வேளாண் துறைக்கோ அரசை தாண்டி சக உழவர்கள், சக விவசாயிகள் தான் சார்ந்த தொழிலை நமது உறவுகளுக்கு பகிர்ந்தளிப்பதில், பங்கீடு செய்வதில், கூட்டு முயற்சியில் இருப்பதை நாம் உறுதி செய்யும். ஏன்னா இது ஒரு சிக்கல் இருக்கு, யாரும் பேசப்படாத சிக்கல். எப்படின்னா அரசு உறுதிக்கும் விவசாயிகளை மதிக்கல, வேளாண் பொருட்களை மதிக்கல, வேளாண் பொருட்களை உதாசீனப்படுத்துறது, புறந்தல்றது ஒரு புறம். ஆனால் விவசாய பெருங்குடி மக்களே தனக்குள்ள அந்த உழவு சம்பந்தமான தொடர்பு நெருக்கம் இல்லை. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நெல் பாதிக்கப்படுது. அந்த பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த உழவர்களும் போய் அரசிட்ட கோரிக்கிட்டு அதுக்கான இழப்பீடு வழங்கப்படும். அது போய் ஒட்டுமொத்தமா நிற்கலாம். ஆனா நாமளே தனித்தனியா நிற்கிறது. இந்த உழவர்கள் ஒன்னா போய் நிற்கிறது இல்லை. எடுத்துக்காட்டுக்கு ஒரு பூ விவசாயி இருக்கிறாரு, இல்லை என்றால் ஒரு கரும்பு விவசாயி இருக்கிறாரு, இல்லை என்றால் ஒரு வாழை உற்பத்தி பண்றவங்க இருக்காங்க. அந்த அடைந்த பலனை, அந்த கொள்முதலை, அந்த வளர்ச்சியை பக்கத்தில் இருக்கிற ஆர்வமிக்கவர்களுக்கு நம்ம கடத்தணும். நம்மாழ்வாரையா என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எதை கற்றீர்களோ அந்த கற்றலை பிறருக்கு படப்புவதுதான் ஆக சிறந்த அறிவு சார்ந்த சிந்தனை தவிர, நாம கற்றதை நம்மளோட வைத்துக் என்பது அறிவிட்ட முட்டாள்தனமானது அப்படின்னு பதிவு செய்யறாரு. ஐயா சொல்றாரு, அது போல நாம் கற்ற விவசாயத்தை, இந்த பெருங்குடி மக்களினுடைய வேளாண் முறையை அடுத்த தலைமுறைக்கு நாம் பலனடைந்ததை போல எல்லாருக்கும் பரப்பணும். நாம் பாதிக்கப்பட்டதை, அந்த விவசாயத்தால் பாதிக்கப்படுறோம், அதையும் கடத்தணும். ஏன்னா அரசு வரைக்கும் நம்மளை சோதனை பண்ணுது. நமக்குள்ள நம்ம கூட்டு முயற்சி ஒன்றிணைத்து ஒரு ஒருங்கிணைப்பு இல்லைன்னா அது பெரிய சிக்கலா இருக்கும். அதனால அதை முறைமைப்படுத்தணும். அது போல இங்க இருக்கிற இந்த அரசு ஊழியர்கள், கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கிறவங்க, இந்த மித்த படித்தவங்க எல்லாம் நீங்கள் வேளாண் துறை எப்படி பாக்குறீங்க? உங்க வீட்டுல இருந்தா வந்திருப்பாங்க, நீங்க கரெக்டா இருப்பீங்க. ஆனா அவங்க அப்பா அங்க பூ எடுத்துட்டு இருப்பாரு, இல்ல உங்க அண்ணன் தம்பி இல்ல சித்தப்பா மாதிரி வேளாண் துறையில இருப்பான், இல்ல அக்கா தங்கச்சி ஒண்ணு விட்டு அக்கா தங்கச்சி யாராவது வேளாண் துறையில இருப்பாங்க. ஒரு பேருந்துல பூ கொண்டு போனா அந்த இருக்கிற நடத்துனருடைய போக்கு என்ன இருக்கும் தெரியுமா? நீ இப்போ நடத்துனர் அரசு துறையாவே இரு, அங்க பூ கொண்டு போறவங்கள ரொம்ப ஏளனமா பாக்குறது. இதுக்கு லக்கேஜ் எடுக்கும் கையில தான் இருக்கும், அதுக்கு லக்கேஜ் வாங்குவாங்க. அதுல 100 கூட இருக்காது, அங்க போய் கூட்டா இருக்காது. ஆனால் அதுக்கு லக்கேஜ் 20 ரூபா போட்டுருது. இது எவ்வளவு பெரிய மோசடித்தனமா? அப்படி ஒரு உங்களுக்கு அதிகாரி, எங்களுக்கு மேலதிகாரி அங்க என்ன சொல்ல முடியும்? மேலதிகாரி எங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க, எங்களுக்கு தண்டம் போட்டுருவாங்க. அந்த அதிகாரிகிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கா இல்லையா? நீங்க உணவு முறை தான், நீங்க வேளாண் குடியில பிறந்தவங்க தானே, நீங்க சாப்பிடுறவங்க தானே, அந்த குடும்பத்துல பிறந்திருப்போம், குடும்பத்துக்காரன் தான் அவனா இருப்பான். இவ்வளவு பூ கொண்டு போகும்போது நீங்க 20 ரூபா டிக்கெட் வாங்கினா அது எப்படி? அவங்களை உதாசீனப்படுத்துவது, ஏளனமாக பார்ப்பது. நீங்க அரசுல சொல்லுங்க, இந்த மாதிரி இதுக்கு நம்ம டிக்கெட் எடுக்க வேண்டாம், அவங்களுக்கு சலுகை கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைங்க. என்ன பண்ணிட்டு போறாங்க? நாங்க பல இடங்கள் அதை சொல்றோம். பொதுவான அந்த சமூக ஆர்வலர்கள், நம்ம அமைப்புகள்ல இருந்து என்ன சொல்றோம்னா, அதுக்கு கொண்டு போறாங்க. நீங்க விஞ்ஞானம் சார்ந்த பெரும் 1000 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா பொருளுக்கு நீங்க கட்டணம் போடலாம். 5000 ரூபா பொருள் அந்த வண்டியில கொண்டு போறாங்க, கையில வச்சிருக்காங்கன்னா அதுல 20 ரூபா நீங்க டிக்கெட் போடலாம். ஆனா வெறும் 50 ரூபா பொருளுக்கு நீங்க 20 ரூபா கட்டண சீட்டு போட்டீங்கன்னா எப்படி? இப்படியான போக்கை இங்க இருக்கிற அரசு சமூகம், அரசு ஊழியர் கவனத்துல மாத்திக்கொள்ளணும். ஒரு அவசரமா வரும்போது ஒரு மூட அரிசி, ஒரு நெல் பருத்தியை போட்டாலோ அல்லது பூவை போட்டாலோ ஏத்துறது இல்லை. என்ன நீங்க பசு ஒண்ணு, அந்த பசுக்குள்ள ஏகப்பட்ட கொள்ளக்காரன்னு முடிச்சு வைக்கி முள்ள மாதிரி பேல ஏத்ததா? நீ ஒரு உணவு முறை, ஒரு நெல்லு அரிசி ஏத்த மாட்டியா? அரிசி கொண்டு போனா அதுக்கு டிக்கெட் ஒரு 20, 30 ரூபா, 25 26 கிலோ பைய கொண்டு போனா அதுக்கு லக்கேஜ்.
சாப்பிடுற உணவு முறைங்க உன் பேருந்து உன்னுடைய கட்டு இது அரசு முறை என்னது. நாங்க அரசுக்கு நேரடியா கோரிக்கை வைக்கணும். யாரு கேட்கறாங்களோ அவன்கிட்ட தான் கோரிக்கை நேரடியா வைக்க முடியும். நீ நடத்துனர், நீ தான் சீட்டு கட்டணம் சீட்டு கேட்க. 26 ரூபா 22 கிலோ அரிசி கொண்டு போறதுக்கு கட்டணம், பூ கொண்டு போனா கட்டணம், ஒரு பருத்தி ஏத்தனை ஏத்துறது இல்ல, ஒரு காய்கறி பொருள் அவசரமா ஏத்தனை ஏத்துறது இல்ல. இதெல்லாம் என்ன போக்கு? இது என்ன நாட்டுல இருக்கு? நீ என்ன நாட்டு இது? என்ன நாடு இது? ஒரு பேருந்துல ஒரு உழவன் வந்து பாதிக்கப்பட்ட விவசாயி ஒரு பூ கொண்டு வந்தா, ஒரு பருத்தி கொண்டு வந்தா, ஒரு அரிசி கொண்டு வந்தா அவனை ஏளனமா பார்க்கறது, உதாசீனப்படுத்துறதுக்கு, அதுக்கு கட்டணம் வசூலிப்பது என்பது இந்த முறையை ஒழிக்கணும். நீ ஒண்ணும் இல்லாம இலவச பேருந்து கொடுக்குங்க, இலவச பேருந்து. ஆனா உழவு முறையை நீ மறைக்க மாட்டேங்க. நீ சீட்டு கேட்கறதுல பிரச்சனை இல்ல, நீ 10 ரூபா டிக்கெட் கேட்கல பிரச்சனை. ஆனா நீ அந்த சீட்டு கேட்கறதுல கட்டணம் கேட்கறதுல முறை ஒண்ணு இருக்கு பாரு. அந்த உழவர்களை நீ பாக்குற பார்வை, பேசுறது, அந்த பொருட்களை உதாசீனப்படுத்துவது எந்த சமூகம் ஏற்கிறோம்? இது வந்து ரொம்ப நீ வந்து நேத்து தான் நடத்துறாரு. 10 நாள் இன்னும் 10 30 40 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆயிருவேன். மறுபடியும் உனக்கு கஞ்சிக்கு அப்படி பஸ்ல நடக்க பிரச்சனையை வந்து மத்த விவசாயிகள் விவசாயிகள் நீங்க வேடிக்கை பார்க்க கூடாது. அது ஒரு விவசாயிக்கு நடந்தா அவருக்கு தானே அப்படின்னு பார்க்காதங்க. அது நமக்கும் நாளைக்கு நடக்கும். ஒரு நடத்துனர்னா அவர்கிட்ட நீங்க சண்டை போட வேண்டாம். நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அவர்கிட்ட முறையா கோரிக்கை வைப்பேன். ஏங்க ஒரு பருத்தி கொண்டு போறதுக்கு ஏங்க ஏத்த மாட்டேங்க, ஒரு அரிசி கொண்டு போறதுக்கு ஏங்க கட்டணம் போடுறீங்க அப்படின்னு அரசாங்கத்தை சொன்னாருன்னா, நீங்க அரசாங்கத்துல நீங்க பேசுங்க. இல்லைன்னா உங்க சார்ந்த அரசாங்கம் யாருக்காரோ அவர்கிட்ட சொல்லுங்க, நாங்க பேசுறோம். இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட நாங்க பேசுறோம். ஏன்னா இல்ல உங்க அதிகாரிட்ட போய் சொல்லுங்கிற ஒரு குறைந்தபட்சம் என்னன்னா, நம்ம விவசாயிகளுக்கு நமக்கு வந்து ஒரு கோபம் வரணும். ஏன்னா நாம வந்து ஒண்ணுக்கு மத்ததுக்கு பட்ட ஆசிரியரா போற பெருமக்கள் மாத சம்பளம் வாங்குறாங்க. மாத சம்பளம் வாங்குற டீச்சர் வாத்தியாரே வந்து இலவசமா போய்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம வந்து 10 ரூபா கொடுத்தா தான் பூவை கொண்டு போகணுங்கிறது எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கு. இது எவ்வளவு பெரிய கொடுமையான நாடு இது. அந்த டவுன் பஸ் தான். டவுன் பஸ்ல அவங்க மாசம் 70,000 சம்பளம் வாங்குறாங்க டீச்சர். ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்க 60,000 70,000 சம்பளம் வாங்குறாங்க. அவங்களுக்கு இலவசம். சரி. ஆனா அதே பஸ்ல நம்ம பெண்கள், நம்ம விவசாய பெண்கள் வந்து ஏறுறவங்க கையில பூ வச்சிருந்தா அவங்களுக்கு ஃப்ரீ. பூவுக்கு டிக்கெட். என்னது கொடுமை? அந்த பூவை தலையில வச்சிருந்தா டிக்கெட் கிடையாது. கையில வச்சிருந்தா டிக்கெட். அவங்க இந்த கையில தலையில வச்சிருக்க பூ இவ்வளவுதான் இருக்கும். அந்த பூவை தலையில வச்சிருந்தா டிக்கெட் கிடையாது. ஆனா கையில வச்சிருந்தா டிக்கெட். என்ன சமூகம் இது? இதுல ஒரு நாடா? இது ஒரு நாட்டுல இப்படி இருக்க முடியுமா? அப்போ இது குறைந்தபட்சம் நிறைய சரி பண்ண வேண்டிய, நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கு, கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா நாங்க எங்க கண் முன்னால கிடக்கிறத கேட்போம். இந்த விவசாய பெருங்குடி மக்கள் அந்த இடத்துல அந்த புரிதலுக்கு வந்துருங்க. ஒண்ணும் வாய்ப்பில்ல, அந்த பூவை தலையில வச்சுட்டா போய் தான் எடுக்க வேண்டியிருக்கு. இவங்களால அப்படி கொடுக்குறாங்க. அப்படி ஒரு அரசு சட்ட முறையா வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அரசு விதிமுறை நமக்கு நெருக்கடி கொடுக்கு. குறைந்தபட்சம் நம்ம உழவர்களுக்குள்ள, விவசாயத்துக்குள்ள, விவசாயிகள்லாம் நமக்குள்ள ஒரு 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 ஒருங்கிணைப்பு இல்லாது, ஒற்றுமையா நிக்காது. இந்த சிக்கல் எல்லாம் நாம கேள்வி கேட்கணும். நமக்காகத்தான் இங்க இருக்கிற நிர்வாகம், இங்க இருக்கிற அரசெல்லாம் இருக்கு. நாம கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு இனி வருகிற இந்த மாதிரி காலங்களெல்லாம் இப்படியான இந்த மாதிரி சங்கடத்தெல்லாம் போக்கெல்லாம் மாத்தணும். அடுத்து ஏதோ ஒரு ஆட்சி வருதுன்னா இந்த மாதிரி சிக்கல் விவசாயி எந்த இடத்துல ஏறினாலும் ஏறணும். எதை கொண்டு போனாலும் கொண்டு போகலாம். அவனுக்கு அறிவில்லாம் விவசாயம் எங்களுக்கு அறிவு இல்லாமல இருக்கு. ஒரு பஸ்ல இருக்கு, கூட்டம் இருக்கு, அதுக்கு மூட போட்டா இடைஞ்சல் எங்களுக்கு தெரியும். எந்த வண்டியில இடைஞ்சல் இல்லாம இருக்கு அதெல்லாம் போட போறோம். ஒரு பூவை கொண்டு போனோம், தாராளமா கொண்டு போகணும். அதுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது. அரிசி கொண்டு போனா கொண்டு போகணும். ஏன்னா அதுக்காண்டி ஒருத்தர் கையில அரிசி வச்சிருக்காரு. 10 மூடை ஏத்தனவருக்கு டிக்கெட் வாங்க. 10 மூடை எப்படி ஏத்த முடியும்? 10 மூடை வாங்குறவங்களுக்கு நீங்க கட்டணம் போடலாம். வீட்டு தேவைக்கு போறவங்களுக்கு எதுக்கு நீங்க கட்டணம்? வீட்டுக்கு கொண்டு போறான், ஒரு 50 அரிசி வாங்கிட்டு போறான், அவனுக்கு கட்டணம் போட்டது, சீட்டு போட்டது. இந்த மாதிரி உணவு தயார் பண்ற வேளாண் குடிமக்கள் உற்பத்தி செய்கிற விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு இந்த மாதிரியான போக்குவரத்து நெருக்கடி இருக்கக்கூடாது. போக்குவரத்துல இருக்கிற இந்த இடைஞ்சல் இருக்கக்கூடாது. கட்டணம் போடுறது, வசூல் பண்றது, சீட் எடுக்க சொல்லுறது, இடைஞ்சல் வந்து நுப்பாட்டுறது கிடையாது. இதெல்லாம் வந்து என்னன்னா பெரிய சோர்வடைய செய்யும். நம்ம முன்னாள் உள்ள அந்த தாத்தா பாட்டாங்கலாம் அது இந்த வேலையை பயந்துக்கிட்டாங்க. இப்ப எல்லாரும் பைக்ல போகணும், எல்லாரும் வாகனத்துல கொண்டு போகணும்னு நினைக்க முடியாது. இப்ப அந்த பெட்ரோல் டீசல் வேற நிப்பாட்டிட்டான். இப்போ ஒரு பூவை கொண்டு போறது, இவ்வளவு பூ கொண்டு போறதுக்கு 10 கிலோமீட்டருக்கு வேறுப்புல இருந்து சேனலுக்கு 12 கிலோமீட்டருக்கு பைக்ல வந்து அது பெட்ரோல் என்ன ஆகும்? சரி, பெட்ரோல் வரல, இந்த பூ எப்படி கொண்டு போக முடியும்? அப்ப இந்த அரசு கொண்டு போற அந்த பஸ் தான் கொண்டு போக முடியும். அதனால இந்த போக்குகளை, புதிய பார்வையை, புதிய வெளிச்சத்தை விவசாயிகள் மீதும், வேளாண்மையின் மீதும், வேளாண் பொருட்கள் மீதும், வேளாண் சார்ந்த வாழ்வியல் மீதும் நாம புதிய பார்வையை பார்க்கிறோம். அது பழசுதான், ஆனா புதுசா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்க வந்து விவசாயம்னாலே, வேளாண்மைனாலே அது என்னமோ ஒரு ஒரு கேளிக்கையா, நையாண்டியா, நக்கலா, அருவருக்கத்தக்க ஒரு கேவலமா பார்க்கக்கூடிய சமூகத்துல நம்ம வளர்ந்துட்டோமோன்னு ஒரு கேள்வி வருது. அதை மாத்திக்கொள்ளணும். அது அரசு துறையும் மாத்திக்கணும். அரசுனா வேற இல்லை, நம்ம சித்தப்பு மாதிரி பண்ண நம்பி தான் போறான். அவன் அங்க போனோடனே அவன் அப்படியே மாறிதான். ஏன்னா அந்த மாத்தன்மை இருக்கக்கூடாது. இது வந்து நமக்கு முதன்மையான என்பதை, இந்த கருத்தியல் பரவலை நம்ம எல்லா இடத்துலையும் கடத்த வேண்டியிருக்குதான். ஒரு பேரன்போடு இதை நம்ம மிக்க கேட்டுக்கொள்கிறோம்.